அன்பு நண்பர்களுக்கு அரிமா பாரத் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு மத்திய அரசின் ஒரு சூப்பரான திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த திட்டத்தினால பல நபர்கள் இன்னைக்கு ஆரோக்கியமா உயிர் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த திட்டத்தோட பெயர் பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாங்க. அதாவது ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லுவாங்க. 2 விதத்திலையும் இதை அழைப்பாங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினால என்னென்ன நன்மைகள், என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நண்பர்களே, நமக்கு முதல்ல மருத்துவ காப்பீடு அப்படின்னா என்ன, இந்த மருத்துவ காப்பீடு எதனால ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம குடும்பத்துல பல நபர்கள் மருத்துவமனையில முடியாத இக்கட்டான சூழல்கள் உடல் பிரச்சனையினால இல்லைன்னா ஒரு விபத்துனால மருத்துவமனையில அனுமதிக்கப்படுவாங்க. அந்த நேரத்துல நம்மகிட்ட பணம் இல்லை அப்படின்னா, அந்த ஒரு தர்ம சங்கடமான சூழல்ல நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா சில உறவுகளை நம்ம காப்பாற்ற வழி இல்லாம போகும். சில உறவுகளை நம்ம இழக்க நேரிடும். அதான் சொல்ல வர்றது. அந்த நேரத்துல மருத்துவ காப்பீடு நம்மள்ட்ட இருந்ததுன்னா, இந்த மருத்துவ காப்பீடு மூலியமா நம்மளுடைய உறவுகளை நம்ம மீட்டெடுக்கலாம். அவங்க வாழ்க்கையை நம்ம மீட்டு கொடுக்கறதுக்கு இந்த மருத்துவ காப்பீடு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். அதனால மருத்துவ காப்பீடுங்கிறது மத்திய அரசால எளிய மக்களுக்கு, அதாவது அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள், இவங்க 2 பேத்துக்குமே பயனளிக்கிற வகையில தான் இந்த திட்டமானது அமைஞ்சிருக்கு. இந்த திட்டத்துல என்ன பயன்கள் இருக்கு, இந்த திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த விவரங்களும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால மறக்காம நம்மளுடைய அரிமா பாரத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மத்திய அரசு சார்ந்த திட்டங்களும் மாநில அரசு சார்ந்த திட்டங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கிறது பல பேருக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சவங்களும் இந்த ஸ்கீமை அப்ளை பண்ணி அந்த கார்டை வாங்கி பயன்பெறத்துக்கு அவங்களுக்கு இன்னும் போதிய விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால நீங்க கண்டிப்பா இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒரு வருடத்திற்கு 5 லட்சம் வரை நம்ம மருத்துவ காப்பீடு பெற்றுக்கொள்ளலாம். இந்த திட்டத்தின் மூலியமா 5 லட்சங்க ஒரு வருஷத்துக்கு தான். அப்ப ஒவ்வொரு வருஷமும் நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த மருத்துவ காப்பீடை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எதற்காக முக்கியமா கொண்டு வரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அடித்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள்னு சொன்னேன். அது போல 50 கோடி மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலியமா பயன் போய் சேரணும் அப்படின்னு, அதாவது 10 கோடி குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலியமா பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இந்த திட்டத்தின் மூலியமா இதுவரையும் பெனிஃபிஷியரி எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 22 கோடிக்கு மேற்பட்டோர் இந்த திட்டத்தின் மூலியமா பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால நீங்களும் கண்டிப்பா இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இது ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஸ்கீம்னு சொல்லாங்க. அதாவது உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் யாரை வேணும்னாலும் இந்த திட்டத்தின் மூலியமா பயன்பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்கீமுக்கு பிரீமியம் அமௌண்ட் அப்படின்னா எந்த பிரீமியம் அமௌண்ட் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு இலவசமான திட்டம் தான் இது. இந்த ஸ்கீம்ல நீங்க பெனிஃபிஷியல் அடையறதுக்கு ஒரு இ கார்டுன்னு ஒன்று கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த இ கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பப்ளிக் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் லிங்க் பண்ண இந்த கவரேஜ் ஹாஸ்பிட்டல் எதுல வேணா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து பெனிஃபிஷியல் அடைஞ்சுக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ண இ கார்டு எடுத்துட்டு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்படி நீங்க அப்ரோச் பண்றது, எப்படி இந்த பெனிஃபிஷியல் அடையிறது அப்படிங்கிறதுக்கும் பதில் என்னன்னா, ஒவ்வொரு என்ரோல் பண்ண ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல தனியா இதுக்குன்னு ஒரு கேபின் வச்சிருப்பாங்க. ஆயுஷ்மான் பாரத்துடைய ஸ்டாஃப் அங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய சலுகையும் மேட்ச் பண்ணி அவங்களே மீடியேஷன் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தோட இணைஞ்சு ஆயுஷ்மான் பாரத் திட்டமும் செயல்படுது. இந்த திட்டத்துல மொத்தம் 1354 சிகிச்சைகள் அடங்குங்க. இந்தியா முழுவதும் எத்தனை மருத்துவமனைகள் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல இணைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, 17,000 மருத்துவமனைகள் இந்த திட்டத்துல இணைக்கப்பட்டிருக்கு. எல்லா மாவட்டங்களிலும் என்ரோல் பண்ண மருத்துவமனைகள் இயங்கிட்டு தான் வருது. இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும் நான் முன்னாடியே சொன்ன போல 5 lakhs வரையும் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க கவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபேமிலி ஃப்ளோட்டர்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு குடும்பத்துல யாருக்கு எந்த நோய் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், சிகிச்சை தேவைப்பட்டதுனாலும் இந்த ஸ்கீமுக்குள்ள கவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு வயசோ இல்ல ஃபேமிலியோடைய எண்ணிக்கையோ இல்ல ஆண் பெண் பாலினமோ இல்ல டிரான்ஸ்ஜெண்டரோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாத்துக்கும் இந்த இன்சூரன்ஸ் ஆனது கவரேஜ் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ல என்ரோல் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம கேஷ்லெஸ் ஹெல்த் கேர் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்கீம்ல 3 days ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், அது மட்டும் இல்லாம 15 days போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸும் இதுல உள்ளடங்கும். அது கூடயே டயக்னோட்டிக்ஸ் அண்ட் மெடிசன்ஸும் கவரேஜில் அடங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னால
வேற ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து ஒரு நோய் இருந்துச்சுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டும் இந்த ஸ்கீம்லயே நீங்க ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல என்னென்னலாம் கவரேஜ் வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு அவுட்லுக்கா சொல்லணும்னா டயக்னோஸ்டிக் சர்வீசஸ், ட்ரக்ஸ் அதாவது மருந்து, ரூம் சார்ஜஸ், டாக்டர்ஸ் ஃபீஸ், ஆபரேஷன் ஃபீஸ், இது இல்லாம சப்ளைஸ் பண்றது, ஐசியூ அண்ட் ஓடி சார்ஜஸ், இது எல்லாமே இதுல வந்து அடங்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கீமை பொறுத்தளவு நீங்க எந்த பிரீமியம் அமௌண்ட்டும் கட்ட தேவையில்ல. உங்களுக்கான பிரீமியம் அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுறாங்க. அதனால நீங்க எந்த பிரீமியம் அமௌண்ட்டும் கட்ட தேவையில்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மிங்கிள் பண்ணி கட்டுவாங்க. இப்போ வந்து ஆயுஷ்மான் பாரத் யோஜனா ஸ்கீம்ல என்னென்ன விஷயங்கள் வந்து கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அப்புறம் ட்ரீட்மெண்ட், கன்சல்டன்சி, இதெல்லாம் வந்து கவர் ஆகும். அடுத்ததா ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷனுங்க, அதாவது 15 டேஸ் நீங்க தங்குறப்போல இருந்து ஒரு சர்ஜரி பண்றீங்கன்னா அது கவர் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா மெடிசன், அப்புறம் வந்து மெடிக்கல் கன்சூமபிள்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா நான் இன்டென்சிவ் அப்புறம் இன்டென்சிவ் கேர் சர்வீசஸும் இதுல கவர் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் லெபார்டரி இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது மெடிக்கல் ரிப்போர்ட்டோ இதை எடுக்கிறாங்கனாலும் அந்த செலவும் இதுல அடங்கும். அடுத்து மெடிக்கல் இம்ப்ளான்டேஷன் சர்வீஸுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அகாமடேஷன் பெனிஃபிட்ஸுங்க. நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல தங்கி ரூம்ல இருந்து சர்ஜரி பண்றதுக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே அதுவும் ஃப்ரீ தான். அடுத்து ஃபுட் சர்வீசஸ்ங்க. நீங்க தங்கி இருக்கும் போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் வந்து காம்ப்ளிகேஷன் அரைசஸ் டூரிங் ட்ரீட்மெண்ட், வேற ஏதாவது தேவைப்பட்டா அந்த ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணுவாங்க. அடுத்து போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் ஃபாலோ அப் கேர் வந்து 15 டேஸ்க்கு இந்த கவரேஜ்ல வந்து ஆட் ஆகுது. இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ்ங்க, அப்புறம் கேன்சரு, டபுள் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட், புல்மனரி வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், ஸ்கல் பேஸ் சர்ஜரி, COVID-19, கரோடிட் ஆஞ்சியோ வித் ஸ்டண்ட், இது போல முக்கியமான விஷயங்கள் இந்த கவரேஜ்ல ஆட் ஆகுது. அடுத்ததா இந்த ஸ்கீம்ல எது கவர் ஆகாது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது ஓபிடின்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்பென்ஸ் இதுல வராது. டாக்டர் கன்சல்டன்சி ஃபீஸ் வராது, பார்மசிஸ் எக்ஸ்பென்ஸ் வராது, அப்புறம் வந்து ஸ்பெக்டக்கிள்ஸ் சொல்லுவாங்க, கான்டாக்ட் லென்ஸ், இது போல மெட்டீரியல், இது போல விஷயங்கள்லாம் இதுல வந்து கவர் ஆகாது. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன் இதுல கவர் ஆகாது. இந்த மது பழக்கத்துல இருக்கவங்களுக்கு மீள்றது, அந்த இதெல்லாம் இதுல கவர் ஆகல. அடுத்து வேற எதுக்கெல்லாம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் கிடையாது, ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது. இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸ்ல வந்து கவரேஜ் கிடைக்காதுங்க. அடுத்ததா இந்த ஸ்கீம்ல சேர்றதுக்கு இல்லைன்னா அந்த ஸ்கீம்ல வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2011ல 2011ல வந்து சோசியோ எக்கனாமிக் கேஸ்டிக் சென்சஸ்னு ஒரு டேட்டா வந்து எடுத்தாங்க. அதுல யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களும், அது மட்டும் இல்லாம ராஷ்டிரிய ஸ்வஸ்திய பீமா யோஜனா ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. அது ரெண்டுத்துலயும் எலிஜிபிள் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்கீம்ல வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. இந்த ஆயுஷ்மான் திட்டம் வந்து யாருக்காக கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, எப்படி சொல்றது, அடித்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள், இவங்கள வந்து ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்காக தான் இந்த திட்டமானது கொண்டு வந்தப்பட்டது. இது வந்து ஒரு ரூரல் அர்பன் ரெண்டாவும் பிரிக்கிறாங்க. அதுலயும் சில நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, 2 வீலர், 3 வீலர், 4 வீலர், மோட்டரைஸ்டு ஃபிஷிங் போட் இருக்கவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அடுத்து சொந்தமா மெக்கானைஸ்டு ஃபார்மிங் வச்சிருக்கவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா கிசான் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு கிரெடிட் லிமிட் 50,000 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடையாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாங்கனாலும் அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. மாத வருமானம் 10,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த திட்டத்துல வந்து எலிஜிபிலிட்டி இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா சொந்தமா வீட்டுல ஃப்ரிட்ஜோ இல்ல வந்து நிலங்கள் இருந்தாலோ அவங்களுக்கு இந்த திட்டத்துல எலிஜிபிலிட்டி கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான வீடு, ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலி வந்து வீட்டோட நல்லா செட்டிலா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதுல எலிஜிபிலிட்டி கிடையாது. சொந்தமா 5 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ல எலிஜிபிலிட்டி இல்ல. சரிங்க, இப்ப வந்து ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல நான் எப்படி என்ரோல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ரோல் பண்றதுக்குரிய ஆப்ஷனே கிடையாதுங்க. ஏன்னா வந்து நான் முன்னையே சொன்ன போல 2011ல எடுத்த சென்சஸ் கணக்கெடுப்பின் அடிப்படையில நேரடியா அவங்க வந்து இதுல எலிஜிபிலிட்டி வந்துடுறாங்க. அதே போல ராஷ்டிரிய ஸ்வஸ்திய யோஜனா அப்படின்னு ஒண்ணு சொன்னல, அதுல வந்து எலிஜிபிலிட்டி இருக்கவங்க, அந்த ஸ்கீம்ல இருக்கவங்களும் இதுல வந்துடுறாங்க. அதனால இதுல வந்து புது என்ரோல்மெண்ட்டுக்குரிய ஆப்ஷனே இப்ப இல்ல. சரிங்க, இதுல நான் இருக்கனா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, வெப்சைட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்லயே, அதாவது pmjay.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் தான். அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா ஆம் ஐ எலிஜிபிள் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த ஐகானை கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போங்க. இப்ப அடுத்ததா உங்களுடைய மொபைல் நம்பர் கேக்குதா, மொபைல் நம்பர் கொடுங்க. கீழே கூடிய கேப்சா இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அடுத்ததா நீங்க வந்து ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேரு, மொபைல் நம்பரு, HHD நம்பரு, அதாவது ஹவுஸ் ஹோல்டு ஐடி நம்பரு,
ரேஷன் கார்டு நம்பர் இதுல ஏதாவது ஒரு நம்பரை நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க அதுல எலிஜிபிலிட்டியில இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. சரிங்க, எனக்கு வந்து இந்த ஆன்லைன்ல வந்து வெப்சைட்ல அக்சஸ் பண்ண தெரியலனாலும் ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுடைய கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு பாருங்க, அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் சொல்லி நீங்க கேட்கலாம். நம்பர் வந்து 1800111565 அப்படி இல்லைன்னா 14555 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா எம்பேனல்டு ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க பாருங்க, EHCPன்னு இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் நீங்க கேட்டுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா காமன் சர்வீஸ் சென்டர் இருக்கு பாருங்க, CSCன்னு சொல்லுவோம்ல, நம்ம பகுதியிலே அங்கங்க பக்கத்துல இருக்கும்ல, அவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க வந்து ஈஸியா இதை வந்து உங்களுக்கு செக் பண்ணி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 30 ரூபா செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த கார்டை வச்சுட்டு நீங்க பெனிஃபிஷியல் அடைஞ்சுக்கலாம். அடுத்ததா நம்ம ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் யோஜனால வந்து அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், அப்புறம் வந்து இன்கம் சர்டிபிகேட், உங்களுடைய வருமான சான்றிதழ். அடுத்ததா உங்களுடைய டாக்குமெண்ட் ப்ரூஃப், அதாவது கரண்ட் ஸ்டேட்டஸ், உங்க ஃபேமிலியோட நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த ப்ரூஃப். கூடுதலா உங்களுடைய ரேஷன் கார்டையும் நீங்க வச்சுக்கோங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு காமன் சர்வீஸ் சென்டர் CSC அதுலயே கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஆன்லைன்ல பண்ண முடியும்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறேன். பணம் இல்லாதவர்கள், வறுமை கோட்டுல கீழே இருக்கவங்க, ரொம்ப கஷ்டத்துல வாழ்க்கை நடத்துறவங்களுக்குலாம் இந்த திட்டமானது ஒரு அருமையான திட்டங்க. இந்த திட்டத்தை வந்து நம்ம ஒரு வரப்பிரசாத திட்டம்னு சொல்லலாங்க. ஏன்னா 5 லட்ச ரூபா பிரீமியம் நமக்காக மத்திய அரசாங்கம் வழங்குது. குறிப்பா இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு. ஸோ வந்து நீங்க கண்டிப்பா இந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கோல்டன் கார்டு, அந்த மருத்துவ காப்பீடு அட்டை தாங்க முக்கியம். அந்த அட்டை வாங்குறதுக்கு முதல்ல நீங்க வந்து CSC சென்டரோ நீங்க நாடி 30 ரூபா தான் செலவாகும். கார்டு பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கோங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்க நண்பர்களுக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கு, நம்ம பேர் அதுல இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாம இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நேம செக் பண்ணிட்டு அவங்க இந்த ஸ்கீம்ல வந்து எலிஜிபிலிட்டியில இருந்தாங்கன்னா கண்டிப்பா கார்டை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த திட்டம்லாம் வந்து பல பேருக்கு வந்து போகல, அதாவது விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அவங்க வந்து பயன்படுத்தி கொள்ளாம கடன் வாங்கியோ இல்லைன்னா வந்து ஏதோ அடவு வச்சோ, தங்கத்தையோ இல்லை இடத்தையோ அடவு வச்சுதான் மருத்துவ செலவையோ பாக்குறாங்க. ஸோ வந்து மத்திய அரசு நமக்காக ஒரு அற்புதமான இந்த திட்டத்தை வழங்கியிருக்காங்க. பிரீமியம் எல்லாம் அரசாங்கம் தான் கட்டுது, நமக்கு ஒரு சிரமமும் இல்லை. நீங்க ஆட்டோல போறதுல இருந்து டாக்ஸி எடுத்துட்டு போறதா எதுல போனாலுமே நம்ம டிராவல் பண்றதுல இருந்து அகாமடேஷன்ல இருந்து சர்ஜரில இருந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் எல்லாமே மத்திய அரசாங்கம் இந்த பிரீமியம் வழங்குது. அதனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அரசு சார்ந்த திட்டங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.